Hello developers. நம்ம போன வீடியோல HTTP மெத்தட்ஸ் பத்தி பார்த்தோம். CRUD ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம வந்து கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து ஆத்தென்டிகேஷன் பத்தி பார்க்கலாம். நம்ம எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலுமே நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணாதான் நமக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்ல வந்து இது எப்படி அச்சீவ் பண்றதுன்னு நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேட்டாபேஸ் வந்து ஐடி நேம் இமெயில் ஏஜ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம்னா திரும்ப வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம அழிக்கணும். இந்த அழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்ப புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து நார்மலாக நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும்போது என்ன கொடுப்போம், இமெயிலு நேமு பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது டேட்டாபேஸ் அழிக்காமல் இங்கே வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணணும் டேட்டாபேஸை. ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன், delete பண்ணிட்டு நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டுங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஓகேவா. நான் ஹேஷ் பண்ணுவேன் அந்த பாஸ்வேர்டை. ஹேஷ் பண்ணதுனால நான் வந்து அது லாங் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு 250 எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ எனக்கு ஃபார்முக்கு போகும்போது சிம்பிளாக எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். நேமு இமெயிலு பாஸ்வேர்டு கொடுத்தா அது வந்து டிபியில் வந்து ஆட் ஆயிடணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து இது ஏஜ் எடுத்துகிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறேன். டாட் ஃபார்ம் யூசர் பாஸ்வேர்டு ஹெச்டிஎம்எல்லையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இது ஏஜ் எடுத்துருங்க. ஏஜ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம், ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுறோமா. டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போய் ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல்ல இங்கே ஏஜ் எடுத்துட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் ஃபாரில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே வேல்யூ தான் வந்து ஐடியில் கொடுக்கணும். அப்போ தான் இன்புட் எலிமெண்ட்டும் லேபிள் எலிமெண்ட்டும் பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து டைப் நம்பர் இல்லை, இது வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா. ஸோ யூசர் பாஸ்வேர்டு இது வந்து நம்பர் இல்லைனாலும் நான் வந்து மினிமம் ஆக்சஸ் ஸ்டெப் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இது வந்து ரிக்வயர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரவுட் ஆக்சஸ் பண்ணணும்னா சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா. இந்த ஃபார்மில் வந்து நேமு இமெயில் பாஸ்வேர்டு வாங்கி அது வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறேன். சிம்பிள், அவ்வளோதான். நான் வந்து என்வாயன்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். மைஎன்பி ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பைத்தான் ஆப் டாட் py சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. இந்த இன்ஸ்டன்ஸில் இப்போ என்னென்ன இருக்கும், நேம் ஏஜுக்கு பதிலாக பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து யூசர்ஸ்க்கு போகிறேன். பார்த்தீங்களா, நேமு இமெயில் பாஸ்வேர்டு காட்டுது பாருங்கள். ஸோ ஏஜ் வந்து காட்டலை. ஸோ நான் வந்து இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ணி என் பாயிண்ட் என்னது ஃபார்முக்கு போகிறேன். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா நேமு இமெயில் பாஸ்வேர்டு காட்டுது. நேமில் வந்து நம்ம வந்து யூசர் கொடுக்கலாம். ஓகேவா. இமெயில் வந்து user@gmail.com கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நான் வந்து யூசர்னே கொடுக்குறேன். இங்கே யூசர்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து இன்புட் வந்து பிளெயின் டெக்ஸ்டாக இருக்கா யூசர்னு, இங்கே வந்து அதே பாஸ்வேர்டு தான் இங்கே வரும். பட் அதே பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து பிளெயினாக வந்து அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது டேட்டாபேஸில். ஏன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல ஃபைலு, அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனோட அட்மிட் வந்து உங்கள் பாஸ்வேர்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா. ஹேஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் ஒர்க்ஸுப் நீங்கள் ஃப்ளாஸ்க் ஏற்றின உடனே ஒர்க்ஸுப்பும் ஏறிடும். ஒர்க்ஸுப் டாட் செக்யூரிட்டி இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு ஒர்க்ஸுப்ன்றது. இம்போர்ட் என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பாஸ்வேர்டு ஹேஷ். ஓகேவா. நான் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணுறேன். ஓகேவா. ஜென்ரேட் பண்ணி அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். இங்கே அந்த என் பாயிண்ட்டு இங்கே. ஓகேவா. ஸோ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடில் என்ன கொடுக்கணுமா, பாஸ்வேர்டு. ஓகேவா. பிளெயின் நம்ம என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டு.
பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு தான் வந்து அங்கே டேட்டாபேஸில் வந்து ஆட் ஆயிரும். இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டில் நீங்கள் வந்து எந்த ஆல்கரிதம்ஸ் யூஸ் பண்ணுன்றது கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே மெத்தட் ஸ்கிரிப்ட் மெத்தடு அந்த மாதிரி ஷார்ட் 56 அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து போகலாம். ஓகேவா, இங்கே சேவ் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த அப்ளிகேஷன் போய் நான் வந்து யூஸர்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஆட் ஆனவொடனே எனக்கு என்ன காட்டணும், நேமு இமெயில் காட்டி டேட்டாபேஸில் வந்து எனக்கு ஆட் ஆயிடும். ஓகேவா, ஸோ நான் இங்கே வந்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தா எனக்கு இங்கே பாருங்க ஆட் ஆயிடுச்சு. user@gmail.com. அதே மாதிரி நான் வந்து இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா user@gmail.com. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். user@gmail.com. இங்கே பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. பார்த்தீங்க, இது வந்து ஹேஷாக இருக்குது இந்த பாஸ்வேர்டு. ஓகேவா, ஸோ ஹேஷ் பண்ணி தான் அங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம டேட்டாபேஸில் வந்து சைன்இன் பண்ணியாச்சுன்னு வைங்களேன், சாரி சைன் அப் பண்ணியாச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்போ சைன் அப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஐடி வச்சு நான் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், கஷ்டமாக எழுதணும். ஓகேவா, லேபிள் இன்புட்டு இது மாதிரி எழுதணும். ஸோ ஃப்ளாஸ்க்லேயே வந்து இன்புல்ட்டாக வந்து ஒரு ஃபார்ம் லைப்ரரி இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து லாகின் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேவா, சைனப்க்கு வந்து நம்ம வந்து நார்மல் ஃபார்ம் எழுதணும், HTML ஃபார்ம். இப்போ வந்து லாகின்க்கு வந்து நம்ம வந்து கஸ்டம் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய லைப்ரரி வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா, ஸோ pip install அது எந்த லைப்ரரி, ஃப்ளாஸ்க் WTF. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்ஸு. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் ஃப்ளாஸ்க். இங்கே பாருங்க WTF import ஃப்ளாஸ்க் ஃபார்ம். ஃப்ளாஸ்க் ஃபார்மை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகணும், ஸோ இப்போ வந்து சைனப்க்கு வந்து ஒரு ரோட் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைன்இன்க்கு வந்து ஒரு ரோட் கிரியேட் பண்ணோம். சைன்இன் ஆர் எதர் லாகின், சைன் அப் ஆர் எதர் ரெஜிஸ்டர், ரெண்டும் ஒரே பேர் தான். ஓகேவா, ஸோ app.route நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், சைன்இன்க்கு ஒரு ரோட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அது அந்த மெத்தட் என்ன பண்ணும், ரெண்டு மெத்தட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, கெட்டும் அக்செப்ட் பண்ணும், போஸ்ட் ஆக்டிவ். கெட் எதுக்கு, நம்ம இந்த மெத்தட் கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் வந்து ரெண்டர் ஆகணும். ஃபார்ம் ரெண்டர் ஆகுதுன்னா அது வந்து கெட் மெத்தட். ஓகேவா, போஸ்ட் மெத்தட் எதுக்கு, அந்த ஃபார்ம் வந்து வேல்யூ சப்மிட் பண்ணுறோம், நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம கடிதத்தை வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸை வந்து அந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, டெஃப் என்ன பண்ணுறேன், சைன்இன் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங் என்ன ஆகணும், நம்ம இந்த எண்ட் பாயிண்ட் கால் பண்ணால் எனக்கு வந்து கெட் ரிக்வெஸ்ட் வரணும். அந்த ரிக்வெஸ்ட் என்ன பண்ணும், லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு காட்டணும். ஓகேவா, ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் என்ன பண்ணும், signin.html. ஓகேவா, நம்ம வந்து signin.html ஃபார்ம் எழுத மாட்டோம். இந்த HTMLக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேவா, கிளாஸ். ஓகேவா, signin இது வந்து கிளாஸ். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் வந்து எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும், ஃப்ளாஸ்க் ஃபார்மை வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஃப்ளாஸ்க் ஃபார்ம் எப்படி வந்து நம்ம மாடல்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து db.model இன்ஹெரிட் பண்ணுதோ, சைன்இன் வந்து ஃப்ளாஸ்க் ஃபார்மை வந்து இன்ஹெரிட் பண்ணும். இங்கே பாருங்க, ஃப்ளாஸ்க் ஸ்பெசிஃபை சப் கிளாஸ் ஆஃப் WT ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். flask.request.form, request.files இப்படிலாம் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஸ்க் ஃபார்ம் போட்டோமா, ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் காட்டணும், நார்மலாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் போகிறோம், லாகின் கேட்குது, என்னென்ன கேட்கும், இமெயில் கேட்கும். ஓகேவா, யூசர் நேமும் கேட்பாங்க, நம்ம அப்ளிகேஷனை வந்து இமெயில் போட்டுக்கலாம். ஓகேவா, இமெயில் போட்டுறேன். அண்ட் தென் என்ன கேட்பாங்க, பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. பாஸ்வேர்ட் இல்லைன்னா உன்னால் ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. ஓகேவா, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும். ஒரு பட்டன் இருக்கும், லாகின்னா சைன் அப் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இமெயிலுங்கிறது என்னது, அது ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்னா, ஃப்ரம் WT ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவோம், இம்போர்ட் ஸ்ட்ரிங் ஃபீல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபீல்டு பாருங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து இது என்னது, இமெயிலு ஸ்ட்ரிங் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ
நம்ம ஃபார்ம் ரெண்டர் பண்ணும்போது என்ன கொடுப்போம், ஒரு லேபிள் கொடுப்போம் அண்ட் தென் அதோட இன்புட் பாக்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன லேபிள் கொடுப்போம், என்டர் இமெயில்னு கொடுப்போம். ஓகேவா, இமெயில் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு என்னது, பாஸ்வேர்டு என்ன டைப்பு, பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிங் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வந்து அது வந்து பாஸ்வேர்டு ஃபீல்டுன்னு இன்புல்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா, பாஸ்வேர்டு ஃபீல்டு இருக்கு பாருங்க, பாஸ்வேர்டு ஃபீல்டு போட்டாச்சு. அண்ட் தென் வந்து அது வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்டு ஃபீல்டு என்ன பண்ணுவோம், என்டர் பாஸ்வேர்டு. ஓகேவா, இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு, சப்மிட். ஓகேவா, அதே மாதிரி சப்மிட்க்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகும். அதே மாதிரி சப்மிட் ஃபீல்டும் இருக்கும். சப்மிட் ஃபீல்ட் இதெல்லாம் இந்த பேக்கேஜஸ்லாம் இந்த பேக்கேஜில் இருக்கும், இந்த லைப்ரரியில இருக்கும். WT ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு லைப்ரரியில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து சப்மிட் ஃபீல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுப்போம், கீழே வந்து லாகின்னா இல்லை வந்து என்டரா இல்லை வந்து சைன் அப்பா சம்திங் எது கொடுப்போம், லாகின் கொடுப்போம். ஓகேவா, லாகின் கொடுத்தாச்சு. இந்த ஸோ இந்த இமெயில் வந்து ஸோ ஃபார்ம் வந்து ரெண்டர் ஆகுது, வருது. இமெயில் வந்து நமக்கு வந்து இங்கே என்டர் இமெயில்னு ஒரு டெக்ஸ்ட் காட்டுது, அது பக்கத்தில் வந்து இன்புட் பாக்ஸ் காட்டுது. ஸோ அவங்க வந்து அந்த இன்புட் பாக்ஸில் எதுவும் கொடுக்காம சப்மிட் கொடுத்தாங்கன்னா நமக்கு அது போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது வந்து வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட்னா ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர்ஸ்னு காட்டுது பாருங்க. ஓகேவா, இதை வந்து லிஸ்ட்டாக போட்டு அந்த மெத்தடை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணோம். இதில் வேலிடேட்டர்ஸ். ஓகேவா, வேலிடேட்டர்ஸ்னு போட்டுட்டு இங்கே ஸோ வேலிடேட்டர்ஸ் ஈக்குவல் டு போடக்கூடாது, டாட் டேட்டா ரிக்வயர்ட். இது கண்டிப்பாக வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இந்த இமெயில் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அதே தான் எனக்கும் இங்கேயும் போடணும். Ctrl+C பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். நம்ம இன்னும் நிறைய வேலிடேஷன்ஸ் கூட நம்ம வந்து போடலாம். வேலிடேட்டர்ஸ் டாட் மினிமம் லென்த்து அந்த மாதிரி மேக்ஸிமம் அது கூட போகலாம். ஓகேவா, ஸோ இங்கே போட்டிங்கன்னா வேலிடேட்டர்ஸ் டாட் இங்கே பாருங்கள் எனி ஆஃப் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பாருங்கள். இமெயில் ஈக்குவல் டு அண்ட் தென் ஐபி அட்ரஸ் லென்த்து, அதோட லென்த்து வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அந்த மாதிரி, மேக் அட்ரஸ்ஸு அண்ட் தென் மினிமம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து அது வேல்யூ கொடுத்தா மட்டும் போதுன்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரிக்வயர்டு கண்டிப்பாக கொடுத்தாக்கணும். ஸோ சப்மிட்டுக்கு வந்து அந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் எதுவும் இல்லை, அந்த பட்டன் கிளிக் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இங்கே நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரவுட் கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். யூசர் நேம் இமெயிலுக்கு பாஸ்வேர்டுக்கு ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, ஸோ சைன்இன் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஓகேவா, அந்த சைன்இன் டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்து இந்த கிரியேட் பண்ணேன்ல இந்த ஃபார்மை வந்து நான் வந்து அனுப்பணும். நார்மலாக நம்ம இங்கே ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல் என்ன பண்ணோம், இங்கே வந்து ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல் மட்டும்தான் கொடுத்தோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபார்ம் எழுதணுமா, ஸோ இங்கே சைன்இன்ல வந்து ஃப்ளாஸ்கோட ஃபார்ம் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த சைன்இன் டாட் ஹெச்டிஎம்எல் கூட நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எழுதியிருக்கோம், இது நம்ம இன்னும் பாஸ் பண்ணல. ஓகேவா, எப்படி பாஸ் பண்ணால் ஃபார்ம் ஈக்குவல் டு என்னது, கிளாஸோட நேம் என்னது, சைன்இன். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து கிடச்சிரும். ஓகேவா, சேவ் பண்ணி இதை வந்து இந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே நான் வந்து அனுப்புகிறேன். ஃபார்ம் ஈக்குவல் டு ஃபார்ம். ஓகேவா, இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் வந்து இந்த வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த வேரியபிள் வந்து ஹெச்டிஎம்எல்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சைன்இன் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு HTML டெம்ப்ளேட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஆகும், சைன்இன் ஆகும். சைன்இன். ஸோ எனக்கு வந்து H1 டேக் வரணும். தேவையில்லை.
இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து லாகின்னு போடலாமா, லாகின்னு போட்டு சென்டரை வச்சுக்கலாம். அலைன் ஈக்குவல் டு சென்டரில் போட்டேன். சென்டரில் போட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும், ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். அந்த ஃபார்ம் தான் நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டோம். எந்த வேரியபிள், ஃபார்ம்ன்ற வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கு, இமெயில், பாஸ்வேர்டு. ஓகேவா? அது வந்து 2 டியூவில் எழுதிக்கிறேன். இந்த டியூ வந்து இமெயிலுக்கு, இந்த டியூ வந்து பாஸ்வேர்டுக்கு. ஸோ எப்படி வேரியபிள்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது, டபுள் கர்லி பிரேசஸ். ஓகேவா? ஃபார்முக்கும் அப்படிதான். ஃபார்ம் டாட், இப்போ நார்மலாக ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும்போது என்னென்ன காட்டுவோம், லேபிள் காட்டுவோம், அண்ட் தென் ஒரு இன்புட் ஃபீல்ட் காட்டுவோம், டெக்ஸ்ட் பாக்ஸ். அங்கே தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார்ம் டாட் இது என்ன, இது எந்த ஃபீல்டுக்கு சொன்னேன், இமெயில் ஃபீல்டுக்குன்னு சொன்னேன்னா. ஸோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்கா, இது வந்து ஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இந்த சைன்இன் ஃபார்மில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, இமெயில், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே அதாவது சைன்இன் டாட் HTML ஃபார்ம் டாட் இமெயில் டாட் என்ன பண்ணுவோம், இங்கே என்ன வரணும், நம்மளுக்கு லேபிள் வரணும். ஸோ லேபிள் வரும். ஓகேவா? ஸோ இந்த லேபிள் என்ன, இங்கே வந்து என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும், இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுக்கும். இது வந்து லேபிள் சைன்இன் டாட் HTML, அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு. Ctrl+C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து ஃபார்ம் டாட் லேபிள் இல்லை, ஃபார்ம் டாட் பாஸ்வேர்டு டாட் லேபிள். ஓகேவா? ஸோ லேபிள் வந்து என்டர் பண்ணுறேன். லேபிள் மட்டும் போட்டாச்சு. நம்ம வந்து இது போடணும், ஃபார்ம் டாட் வேல்யூ கொடுக்கணும்ல, இன்புட் ஃபீல்டு கொடுக்கணும். அது வந்து இப்படி கொடுத்தா போதும். ஃபார்ம் டாட் இமெயில் கொடுத்தா அங்கே வந்து யூசர்ஸ் வந்து டைப் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டாட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. ஸோ இமெயில், பாஸ்வேர்டு நம்ம போட்டாச்சு. இதுக்கு நடுவில் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கிறதுக்கு பிரேக் டேக் போட்டுக்கலாம். பிரேக் டேக் போட்டாச்சு. நீங்கள் வந்து ஸ்டைல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே வந்து ஸ்டைல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டுக்கு தான் நான் வந்து காட்டுறேன். அண்ட் தென் லாஸ்ட் என்ன வைக்கணும், சப்மிட் வைக்கணுமா. ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணுவோம், ஃபார்ம் டாட் சப்மிட். ஓகேவா? போட்டாச்சு. அண்ட் தென் இது வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணோம், இந்த சைன்இன் மெத்தடுக்கு ரோட்டுக்கு போனால் எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகி இந்த HTML வந்து ரெண்டர் ஆகணும். ஓகேவா? ஸோ வந்து பைத்தான் app.py போகிறேன். அந்த ரெட்டரில் அந்த சைன்இன்னா. ஸோ சைன்இன் கொடுக்குறேன்னா, சீக்ரெட் கீ இஸ் ரிக்வயர்ட் டு யூஸ் CSRF. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எழுத வந்து மறந்துட்டோம். CSRFனா என்னன்னா, கிராஸ் சைட் ரெஃபரன்ஸ் ஃபார்ஜரி. ஓகேவா? அதோட அப்ரிவேஷன் அதுதான். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் ஹேக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க, உங்களை அறியாமையே வந்து அவன் சில விஷயம் பண்ண வச்சிருவான். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணால் அது டேஞ்சர்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் வந்து உங்களை வந்து ட்ரிக் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ண வச்சிருவான். அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, கிராஸ் சைட்டு டோக்கன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு டிவ் எலிமெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃபார்ம் டாட் ஹிடன் டேக்னு போட்டு இந்த இது என்ன பண்ணுன்னா, ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த டோக்கன் வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்ல, இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது இந்த ரவுட்டுக்கு வந்து கொடுக்கும். இந்த ரவுட் கொடுக்கும்போது எந்த ரிக்வெஸ்ட் கொடுக்கும், போஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும். அப்போ இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுன்னா,
இது வந்து கரெக்டான யூசர்கிட்ட இது தான் வருதா அப்படின்னு செக் பண்ணோம்ல. அந்த செக் பண்ணும்போது இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி HTML ஜென்ரேட் பண்ணும். இதே டோக்கன் தான் வந்து செஷன்ல வந்து இந்த ரவுட் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த HTML கொடுத்த டோக்கனையும் இந்த செஷன்ல இருக்கிற டோக்கனையும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து கரெக்டான யூசர்னு சொல்லி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா அது வந்து எரர் அடிச்சு அவனை வந்து வெளியே தட்டி விடுறோம் அப்படின்னு. சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து சீக்ரெட் கீ வந்து சீக்ரெட் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்ப நான் வந்து சைன்இன் கொடுக்குறேன். திரும்பவும் அப்படி தான் வருது. இது சோதனை. ஸோ சாரி, இங்கே வந்து சீக்ரெட் கீ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணல. ஓகேவா? app.config நம்ம அப்ளிகேஷனுக்குன்னு வந்து ஒரு சீக்ரெட் கீ நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேவா? சீக்ரெட் கீ இங்கே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் OS நான் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், இங்கே எந்த ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் os.urandom. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து ஒரு பைட் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ 64 பைட் 32 பைட் அந்த மாதிரி ஒரு டோக்கன்ஸை வந்து அதை ஜென்ரேட் பண்ணி அது மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த சீக்ரெட் கீ வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் திரும்ப போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபார்ம் போகலாமா? கம்பேர் பண்ணி பார்க்கலாம். signin.html இங்கே என்ன இருக்குது? form.email.label இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேபிள் என்ன இருக்குது? என்டர் இமெயில். ஸோ இந்த லேபிள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம எங்கே கொடுத்தோம்? இந்த கிளாஸில் கொடுத்தோம். ஃபார்ம் கிளாஸில் நம்ம வந்து கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் இமெயில், இது வந்து லேபிள், இது வந்து வேலிடேட்டர் சீக்ரெட். ஓகேவா? அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டோம்னு வைங்களேன். ஸோ இது வந்து என்ன ரிக்வெஸ்ட் ஆகும்? போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆகும். ஸோ சைன்இன் டேபிளில் வந்து நம்ம வந்து மெத்தட் போடலை. இதெல்லாம் எந்த டேப்ல இருக்கணும்? ஃபார்ம் டேப்ல இருக்கணும். நம்ம வந்து அது மறந்தாச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். ஃபார்ம் ஃபார்ம் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக லைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கிட்டேன். சப்மிட் ஆனவுடனே என்ன பண்ணணும்? அந்த மெத்தடுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? போஸ்ட் பண்ணி அதே மெத்தட் எந்த ரிக்வெஸ்ட் வந்துச்சோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிரும். அண்ட் தென் இங்கே வந்து போஸ்ட் ஆனவுடனே நம்ம வந்து எழுதணும். என்ன எழுதணும்? இஃப் request டாட் இங்கே வந்து ரிக்வெஸ்ட் டாட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இங்கே நார்மல் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து போஸ்ட் பண்ணுதா? இங்கே வந்து ஆக்ஷன் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இது வந்து ரிக்வெஸ்ட். ஓகேவா? இங்கே வந்து ஒரு யூஆர்எல்ல வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, அது வந்து ரிக்வெஸ்ட். பட் நம்ம வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே சப்மிட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்ஷன் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன ஸ்பெசிஃபை எழுதணும்னா இஃப் ஃபார்ம் டாட் அது என்ன பண்ணால் இங்கே வரணும்? சப்மிட் பண்ணால் இந்த ரோட்டுக்கு வரணும். ஓகேவா? சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வேலிடேட் பண்ணணும். நம்ம இங்கே வேலிடேட்டர்ஸ் போட்டோம்ல, அது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்றது மாதிரி வேலிடேட் ஆன் சப்மிட். ஓகேவா? சப்மிட் பண்ணானா அந்த ஆப்ஜெக்டில் வந்து வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ணானா நீ இதை பண்ண அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணும்? ஸோ வந்து அந்த இமெயிலை வந்து எடுப்பேன். ஓகேவா? இமெயில் ஈக்குவல் டு ஃபார்ம் டாட் இமெயில். ஓகேவா? இங்கே சைன்இன் பண்ணிங்கன்னா இமெயில் இங்கே தானே இமெயில் வந்து என்டர் பண்ணுவான். அப்போ இந்த டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்ணணும்னா ஃபார்ம் டாட் இமெயில் டாட் டேட்டா, சிம்பிளி அவ்வளோதான். அந்த இன்புட் பாக்ஸில் என்ன டேட்டா கொடுக்கணும் அதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி
பாஸ்வேர்டு ஃபார்ம் டாட் இமெயில் டாட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோமா. ஸோ இமெயில் பாஸ்வேர்டு நம்ம வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம், இந்த இமெயில் பாஸ்வேர்டு வந்து இங்கே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்குல்ல, அதுவும் இந்த க்ரெடென்ஷியல்ஸும் அவன் என்ட்ரு பண்ண க்ரெடென்ஷியல்ஸும் சேமாக இல்லையா நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், யூசர் ஆப்ஜெக்டை கொயரி பண்ணிக்கிறேன். முதல்ல அவன் என்ட்ரு பண்ண இமெயிலில் யூசர் இருக்கானா இல்லையான்னு நான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன், யூசர்ஸ் டாட் கொயரி டாட் கெட் யூஸ் பண்ணக்கூடாது. கெட் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னேன்னா வந்து ஐடிக்கு தான் நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணுவோம். ரேண்டம் ஆக்சஸாக வந்து ரேண்டமாக ஆக்சஸ் பண்ணி சர்ச் பண்ணி கொடுக்கும் கான்ஸ்டன்ட் டைமில். பட் இங்கே வந்து இமெயில் என்னது ஸ்ட்ரிங் டைப்பு. ஓகேவா. அது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அது வந்து ஃபில்டர் பை யூஸ் பண்ணும். ஃபில்டர் பை இமெயில் ஈக்குவல் டு இமெயில். இது என்ன பண்ணும், எல்லா ரோஸையும் செக் பண்ணும். அந்த இமெயில் என்ன இருக்கோ ஒரு லிஸ்ட் கொடுக்கும். ஓகேவா. ஸோ லிஸ்ட் கொடுக்குறதுனால வந்து நமக்கு அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் வேணும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த யூசர் இருக்கானா அப்படிப்பட்ட யூசர் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா. அப்படிப்பட்ட யூசர் இருந்தால் அவனை லாகின் பண்ணும். ஓகேவா. ஸோ அது மட்டும் பார்த்தா போதுமா. பட் நம்மளுக்கு இங்கே பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கான். ஓகேவா. அப்போ நான் என்னத்து கூட இருக்கேன் அப்படின்னு இவன் கேட்பான். ஸோ இவன் இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டும் இந்த டேட்டா பேஸில் இருக்கிற பாஸ்வேர்டும் கரெக்டாக இல்லையா நம்ம வந்து செக் பண்ணணும். டேட்டா பேஸில் இருக்கிற பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு, ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டு. ஓகேவா. பட் இங்கே இருக்கிற பாஸ்வேர்டு வந்து பிளேன் பாஸ்வேர்டு. அது எப்படி நம்ம வந்து, ஸோ இது வந்து கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒர்க்ஸூட்டில் வந்து செக் பாஸ்வேர்ட் ஹேஷ். ஓகேவா. அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்தோம்னா செக் பாஸ்வேர்ட் ஹேஷ் இங்கே என்ன பண்ணுவோம், ஹேஷ் பாஸ்வேர்டு பிடபிள்யூ ஹேஷ்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு. ஹேஷ்டு பாஸ்வேர்டு எங்கே இருக்கும், யூசர் ஆப்ஜெக்டில் இருக்கும். யூசர் டாட் ஓகேவா. யூசர் டாட் என்ன ஆட்ரிபியூட்டு, பாஸ்வேர்டு. ஓகேவா. பாஸ்வேர்டு. ஓகேவா. ஹேஷ் பாஸ்வேர்டு கமா பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. இவன் என்டர் பண்ண பாஸ்வேர்டு. ஓகேவா. பாஸ்வேர்டு. ஓகேவா. ஸோ இந்த ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் ரெண்டும் சேமான்னு கேட்குறான். ஆக்சுவலாக இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு வைங்களேன், இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணும். ஹேஷ் பண்ணி இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்கும். இல்லைனா வந்து யூசர் டாட் பாஸ்வேர்டை வந்து டிகிரிப்ட் பண்ணும். ஹேஷ் பண்ணதை வந்து ரிவர்ஸில் கொண்டு வந்து ஆக்சுவல் பாஸ்வேர்டை மாற்றி இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஓகேவா. அதுக்கு உண்டான ஆல்கரிதம்ஸ் வந்து அதுக்குள்ளே அந்த மெத்தட்குள்ளே இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இருந்தாச்சுன்னா அவன் என்டர் பண்ண பாஸ்வேர்டு கரெக்ட்னா அவனை என்ன பண்ணணும், நம்ம லாகின் பண்ண வைக்கணும். ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து கமெண்டில் வந்து அவனை வந்து லாகின் பண்ண வைக்கணும்னு எழுதுறேன். ஓகேவா. ஸோ இங்கே தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியாக வரப்போகுது. லாகின் பண்ண வைக்கணும்னா ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு இன்பில்ட் பேக்கேஜ் இருக்குது லாகின் பண்ணுறதுக்கு. ஓகேவா. பிப் இன்ஸ்டால், நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா அந்த ரெட் கலர் மார்க் காட்டிக்கிட்டே இருக்கும். சேவ் பண்ணுறேன். பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் லாகின். ஓகேவா. நான் வந்து ஃப்ளாஸ்க் லாகினை வந்து ஏற்றிட்டேன். ஓகேவா. ஃப்ளாஸ்க் லாகினை வந்து ஏற்றினதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து இது பண்ணணும், நான் வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா. ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இங்கே இருக்குது லாகின், இங்கே லாகின் இருக்கா, எதை இம்போர்ட் பண்ணோம், நம்ம வந்து SQL ஆல்கமியில் வந்து என்னத்தை இம்போர்ட் பண்ணோம், ஃப்ரம் ஃப்ளாஸ்க் SQL ஆல்கமி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளாஸ்க் லாகினில் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி நான் வந்து அது வந்து லாகின் மேனேஜர். ஓகேவா. லாகின் மேனேஜர் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். இந்த லாகின் மேனேஜர் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணும், செஷனு எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த இப்படி தான் நம்ம வந்து லாகின் மேனேஜர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா, இது வந்து இனிஷியலைஸ் பண்ணி சேம் எக்ஸாக்டாக இதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணோம், ஆப் பாஸ் பண்ணோம். ஓகேவா. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து லாகின் மேனேஜர் வந்து வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து செஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா. ஒன்ஸ் ஒரு யூசர் வந்து லாகின் ஆகினான்னா அவனோட டேட்டா பேஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா.
அதை ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா யூசர் மிக்சின் யூஸ் பண்ணுவோம். இந்த யூசர் மிக்சின் என்ன, அந்த ரெக்கார்ட் எங்கே இருக்குது, அவன் ஒன்ஸ் லாகின் ஆகிட்டானா அவனுடைய எல்லாமே அவன் சொல்லி ஆகணும். அவன் வந்து வேலிடான யூசரா, அவனை வந்து ஆக்டிவாக இருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லணும். அது எதை வச்சு சொல்லணும், டேட்டா பேஸை வச்சு சொல்லணும், இங்கே மாடல்ஸ் வச்சு சொல்லணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து யூசர் மிக்சின் எழுதுவோம். ஸோ இந்த யூசர் மாடல் வந்து இந்த யூசர் மிக்சினை வந்து அட்டாச் பண்ணுது. ஓகேவா, இந்த யூசர் மிக்சின் வந்து இந்த யூசர் ஆப்ஜெக்டோட செஷனை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே சொல்லும். யூசர் வந்து ஆக்டிவாக இருக்கானா, அவன் வந்து லாகின் பண்ணானா இல்லையா அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளக்க வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்படி எழுதிட்டேன். ஸோ சைன்இன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனை வந்து லாகின் பண்ணும். ஓகேவா, லாகின் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்க லாகின் யூசர்னு இருக்கு பாருங்க. லாகின் யூசர்னு இருக்கா, லாகின் யூசர்னு பண்ணிட்டு அதுக்குள்ளக்க நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா அந்த யூசர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணோம். லாகின் யூசர், இங்கே பாருங்க யூசர் ஈக்குவல் டு எனி logs the user object to login logs a user in. You should pass the actual user object to this. ஓகேவா, எந்த யூசர் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, query பண்ணோம்ல அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா, பண்ணியாச்சு. ஓகேவா, லாகின் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து லாகின் ஆகிட்டான். லாகின் ஆன உடனே இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேஜ் போகும், அந்த போஸ்ட் கொண்டான பேஜில் வந்து அனுப்பும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் பேஜுக்கு நம்ம அனுப்புவோம். ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணுவோம். ரீடைரக்ட்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நீ வந்து வேற ரவுட்டுக்கு வந்து அனுப்பிவிடு, அங்கே போடா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, ரிட்டர்ன் ரீடைரக்ட் என்ன பண்ணோம், யூஆர்எல் ஃபார் ஒரு யூஆர்எல் நம்ம வந்து எழுதும். சப்போஸ் ஹோம்னு எழுதும், ஹோம்னு ஏற்கனவே எழுதியிருக்கா, ஸோ வந்து ப்ரொடெக்டட்னு எழுதுவோம். ஓகேவா, ஏன்னா அது வந்து ப்ரொடெக்டட் ரோட், லாகின் ஆனவன் மட்டும்தான் அந்த ரோட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரோட் வந்து நான் எழுதுறேன். ஸோ @app.route இங்கே வந்து யூஆர்எல் ஃபார் ப்ரொடெக்டட்னு தான் போட்டேன். ஸோ அந்த நேம் வந்து நான் இங்கே வந்து எழுதணும், ப்ரொடெக்டட்னு எழுதி அதுக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன். ஓகேவா, ப்ரொடெக்ட் எழுதுனதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகணும், எனக்கு இந்த பேரில் சஜஸ்ட் பண்ண மாதிரி இது வந்து ப்ரொடெக்ட் பாதுகாக்கப்பட்ட ரவுட். ஸோ இங்கே வந்து இந்த ரவுட் ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூசர் வந்து என்ன ஆகணும், ஆத்தென்டிகேட் ஆகிருக்கணும், அதுனா லாகின் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ இது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா இங்கே வந்து லாகின் யூசர் இருக்கா, அதே மாதிரி லாகின் ரிக்வயர்டு நீங்கள் ஒன்று இருக்கு பாருங்க, லாகின் ரிக்வயர்டு ஃப்ளாஸ்க் லாகின்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா அவன் வந்து கண்டிப்பாக லாகின் ஆயிருக்கணும், லாகின் ரிக்வயர்டு. ஓகேவா, இந்த எண்ட் பாயிண்ட் ஆகணும்னா அவன் வந்து லாகின் ஆயிருக்கணும், லாகின் ரிக்வயர்டு அதுதான் சொல்லுது. ஓகேவா, லாகின் ஆயிடுச்சா. ஸோ லாகின் ஆனால் அவனை வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். ஓகேவா, ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் எந்தது, ஏதாச்சும் ஒரு பேஜ் சொல்லுங்க, home.html வைப்போமா, home.html சப்போஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணோடனே உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் பிக்கோ ஏதோ ஒன்று காட்டும்ல, சம்திங் அந்த யூசர் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து காட்டணும். ஓகேவா, ஸோ அந்த யூசர் ஆப்ஜெக்டை வந்து நான் பாஸ் பண்ணணும். யூசர் ஆப்ஜெக்ட் நான் வந்து எப்படி அப்படியே பாஸ் பண்ணிடலாமா, இந்த யூஆர்எல் ஃபைல் ப்ரொடெக்ட்னு போட்டு ஈக்குவல் டு யூசர்னு போடலாமா, போடக்கூடாது அப்படி. ஸோ அதுக்கும் வந்து நான் ட்ராக் பண்ணுதுன்னு சொன்னேன்ல யூசர் மிக்சின்னு, ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே வரும் பாருங்க. ஸோ இல்லை ஃப்ளாஸ்க் லாகினை வந்து லாகின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் யூசர். ஓகேவா, செஷனில் வந்து ஸ்டோர் ஆயிருக்குல்ல, அந்த கரண்ட் யூசருங்கிற ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, அந்த கரண்ட் யூசர் வந்து லோட் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். நான் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் இதில் எழுதுறேன். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே. ஸோ இங்கே வந்து யூசர் ஈக்குவல் டு கரண்ட் யூசர். ஓகேவா, இந்த லாகின் ஆனால லாகின் ஆனால் வந்து அவனுடைய சப்போஸ் அவன் வந்து பாஸ்வேர்டு இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தான், அவன் வந்து லாகின் ஆகிட்டான், அவனோட இன்ஃபர்மேஷன் செஷனில் வந்து ஸ்டோர் ஆகும்.
ஓகேவா? அந்த செஷன்ல ஸ்டோர் ஆகுறது தான் இது கரண்ட் யூசர். செஷன்ல ஸ்டோர் ஆகிறது யார்? யூசர். ஓகேவா? அந்த கரண்ட் யூசருங்கிறது இங்க வந்து இந்த யூசர் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க சேவ் கொடுக்குறேன். இங்க வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்ங்கிறத ஒரு எழுதலாம். ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் இங்க எழுதிட்டு, ஸோ இங்க நான் வந்து ஹோம்னு எழுதுறேன். ஹோம் எழுதியாச்சா? ஓகே. இங்க வந்து ஹோம் பேஜ்னு எழுதுறேன். ஹோம் பேஜ்னு எழுதிட்டு இது வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். அலைன் ஈக்குவல் டு சென்டர் போட்டதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்னது, சப்போஸ் ஒரு ஹாய் மெசேஜ் ஏதோ சம்திங் சொல்லலாம். ஓகேவா? h3 போட்டுட்டு h3 போட்டுட்டு வெல்கம் யூசர். வேரியபிள்ஸ் நம்ம வந்து HTML எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஜிஞ்சா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? யூசர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். யூசருங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் எந்த யூசர் லாகின் பண்ணணும் அந்த யூசரோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? யூசர் டாட் அந்த யூசருக்கு என்ன இருக்கும்? நேம் இருக்குமா? அந்த நேம் வந்து இங்கே காட்டலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சா? ஸோ எனக்கு சிம்பிள். இங்கே சைன்இன் பண்ண உடனே இமெயில் பாஸ்வேர்ட் நான் வந்து எடுக்கிறேன். அதை வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணால் லாகின் ஆகிருக்கணும். சப்போஸ் லாகின் ஆகிட்டானா அவனை வந்து இந்த என் பாயிண்ட்டுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? user@gmail.com. ஓகேவா? ஸோ சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணும்போது சைன்இன் நான் வந்து இங்கே பண்ணும், ஐ மீன் லாகின் பண்ணும். ஓகேவா? user@gmail.com. ஓகேவா? பாஸ்வேர்டு என்னது? யூசர் போட்டு இங்கே லாகின் கொடுக்குறோம். வைங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சர்வர் ரன்னே பண்ணல. பைத்தான் ஸோ மிஸ்டிங் யூசர் லோடர் நான் சொன்னேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எழுதலாம். ஸோ இந்த கரண்ட் யூசர் வந்து ட்ராக் பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் கொயரி பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அவன் வந்து சப்போர்ட்டை நீங்கள் வந்து ஒரு பூட்டு சாவி வந்து ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ளாஸ்க் லாகின்லேயே வந்து லோட் யூசர்னு சம்திங் இருக்கும். லாகின் மேனேஜர். ஸோ இதுக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாகின் மேனேஜர் டாட் லோட் யூசர்னு இருக்கும். நாங்கள் யூசர் லோடர்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் யூசரை வந்து லோட் பண்ணும். அந்த ஐடி கொடுத்தோன்னா அதை வந்து லோட் பண்ணும். அந்த ஐடி வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிட்ரீவ் பண்ணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னா கொடுத்துட்டு டெஃப் லோட் யூசர் என்ன பண்ணும்? யூசர் ஆப்ஜெக்டை வந்து லோட் பண்ணும். எதை வச்சு லோட் பண்ணும்? ஐடி வச்சு லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? யூசர்ஸ் டாட் query டாட் ஐடி தான் இருக்கே. ஸோ கெட் யூஸ் பண்ணோம் நம்ம கெட் ஐடி. ஓகேவா? இப்போ வந்து யூசர் லோடர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுவோன்னா இங்கே யூசர் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கா, அதில் இந்த ஐடி எடுத்துகிட்டு யூசர் ஆப்ஜெக்டை வந்து லோட் பண்ணுவான். அந்த லோட் பண்ண யூசர் தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். கரண்ட் யூசருங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் வந்து சைன் கொடுக்குறேன். என்ட்ரி இமெயில் என்னது? user@gmail.com. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து யூசர். நான் வந்து லாகின் கொடுக்குறேன். string field object has no attribute password. form.email.password கொடுக்குறேன். சாரி, ஃபார்ம் டாட் இங்கே பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபார்ம் டாட் இமெயில் டாட்
டேட்டான்னு கொடுத்தோமா. ஸோ இங்கே வந்து ஃபார்ம் டாட் பாஸ்வேர்டு டாட் டேட்டான்னு கொடுக்கணும். டேட்டான்னு கொடுத்து சேவ் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் ஃபீல்டு தானே, சைன்இன் டாட் ஹெச்டிஎம்எல்லையும் இந்த லேபிளில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து திரும்ப வந்து நான் வந்து தானே வாட்டி சைன் பண்ணுறது, யூசர் @gmail.comனு போடுறேன். அண்ட் தென் யூசர் லாகின் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் யூசர்னு வந்துச்சு பாருங்க. ஓகேவா. இந்த யூசருங்கிறது வந்து நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட்டு. ஓகேவா. இந்த கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த யூசருங்கிறது வந்து நம்மளுடைய யூசரு, டேட்டா பேஸில் ஆட் ஆகிருக்கல அவனோட யூசரு. நம்ம வேணால் இன்னொன்று வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு யூசர் ஆட் பண்ணுறேன். ஃபார்முக்கு போகிறேன். user2@gmail.com. பாஸ்வேர்டு வந்து user2. நீங்கள் வந்து டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு போட்டால் தான் இந்த கண்ணு பொம்மை வரும். ஓகேவா. இங்கே வந்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். டிபியில் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். யூசர்2ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து சைன்இன் பண்ணோம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து user2@gmail.com கொடுத்துட்டேன்னா, இங்கே வந்து அதே மாதிரி user2 கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தா பாருங்கள் user2ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆத்தென்டிகேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து லாக் அவுட்டும் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து லாகின் பண்ணியாச்சா. லாகின் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து லாக் அவுட்டும் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த ஹோம் பேஜுக்கு அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டேபு அது லாக் அவுட். ஓகேவா. அலைன் ஈக்குவல் டு சென்டர். சேவ் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல சென்டர் வரலையா, சரி விடுங்க. ஸோ இங்கே வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும், நமக்கு வந்து ஒரு ரவுட்டுக்கு போய் ஆக்ட் ஆகணும். ஓகேவா. நான் என்ன சொன்னேன், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். URL ஃபார் லாக் அவுட். ஓகேவா. ஸோ நான் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நான் எழுதுறேன். சேவ் கொடுத்துட்டேன். இங்கே வந்து எழுதுறேன் @app.route/logout. ஓகேவா. என்ன ஆகணும், லாக் அவுட் ஆக்கிடணும். லாக் அவுட்டுக்கு இங்கே ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. லாக் அவுட் யூசர் இருக்கு பார்த்தீங்களா. லாகின் யூசர் இருக்கு, லாக் அவுட் யூசர் இருக்கு. ஸோ லாக் அவுட் போட்டாச்சு. என்ன பண்ணோம், லாக் அவுட் யூசர் ஆப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லாக்ஸ் யூசர் யூ டு நாட் நீட் டு பாஸ் த ஆக்சுவல் யூசர். எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு ஸ்க்ரீன் என்ன காட்டும், லாகின் ஸ்க்ரீன் தான் காட்டும். அதே மாதிரி நம்ம வந்து லாகின் ஸ்க்ரீனே காட்டலாம். URL ஃபார் அந்த லாகின் இன்புட் என்ன, சைன். ஓகேவா. இங்கே ஸ்லாஷ் போடாமல் தான் போடணும். ஓகேவா. சைன்இன் போட்டுறேன். இங்கே ஒரு லூப் ஹோல் இருக்குது. ஸோ லாக் அவுட் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணவன் தான் வந்து லாக் அவுட் பண்ண முடியும். பூட்டு வந்து பூட்டி இருந்தால் மட்டும்தான் பூட்டை வந்து திறக்க முடியும். ஓகேவா. ஸோ வந்து என்னது லாகின் ரிக்வயர்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் URL ஃபார் சைன்இன். ஓகேவா. சைன்இன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து
unauthorized தான். ஓகே, நாம இதை ஃபர்ஸ்ட்ல பண்ணலாம். சைன் இன் கொடுக்குறேன். user to @gmail.com user2. ஓகேவா? லாகின் பண்ணுறேன். லாக் அவுட் இஸ் அன்டிஃபைன்டு. என்னாச்சு? சாரி, ஒன்.html போய் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஓகேவா? நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தேன். ஸோ இங்கேயும் பாருங்க, நம்ம வந்து இமேஜில் வந்து ஸ்டாட்டிக்கை வந்து என்ன ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோமா? ஸோ அதனால தான் வந்து பல அப்படின்னா ஒரு டிபெண்ட் பண்ணடா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து சைன் இன் போகிறோம். திரும்பவும் போடுறோம். user to @gmail.com and then user to லாகின் பண்ணுறேன். வெல்கம் user 2ன்னு வந்துருச்சு. ஸோ லாக் அவுட் பண்ண எனக்கு என்ன ஆகணும்? திரும்ப வந்து லாகின் பேஜ் வரணும். பார்த்தீங்களா? லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இன்னொன்று வைக்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து அவன் ஆக்சஸ் பண்ணுறான்னு வைங்களேன், அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் காட்டும். இல்லைனா வந்து லாகின் மேனேஜர் டாட் லாகின் வியூ. ஓகேவா? லாகின் வியூ ஈக்குவல் டு எந்த எண்ட் பாயிண்ட் காட்டணும் அவனுக்கு? லாகின் எண்ட் பாயிண்ட் வந்து காட்டணும். சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைன்இன் எண்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து காட்டணும். ஓகேவா? இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் வந்து அவன் வந்து லாகின் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணான்னு சொன்னால் அவனை வந்து சைன்இன் பேஜில் வந்து டிஸ்கஸ் இது பண்ணிடணும். சப்போஸ் வந்து ஹோம்ங்கிற யூஆர்எல் இல்லையா? ஸ்லாஷே போடுவோம். அது சரி, நான் இது என்னன்னு செக் பண்ணிட்டு பார்க்குறேன். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் எப்படி யூ லாகின் அண்ட் தென் சைன் அப் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் இருக்கிற வந்து ஃப்ளாஸ்க் லாகின் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஃபார்ம்ஸ் ஃப்ளாஸ்க்லேயே வந்து இன்புட் ஃபார்ம் இருக்குல்ல, அதை பற்றியும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். எப்படி எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி ஸ்டேட்டஸ் கோட்ஸை வந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணுறது, அதோட மீனிங்ஸ் என்ன வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.